நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை மொழிமாற்றம் பண்ணோம்னா தி புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. வேறு இதுக்கு வயசு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வயசு சொல்லலாம். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம பண்ணும்போது இந்த காதல் அது ரிலேட்டடாகவும் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. சில பேர் டைவர்ஸ் ஆக வேண்டிய பொண்ணை இவன் காதலிப்பான். சம் ஃபோர்ஸ் இஸ் டிஸ்டர்பிங் மீ. அவர் முன்னாடி உட்காந்து கேள்வி பார்த்தா என்ன வருதுன்னா, இந்த நபருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு, அந்த நபருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்கலாம் உங்ககிட்ட வந்து ஐச்சிங் ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்காங்களா? எங்களுக்கு அவளுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? ஃபாலோயிங், தொடருது. ஸோ நான் அந்த பையனை கேட்டேன், உன் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே அபார்ஷன் ஆச்சா? அவர் சொன்னார், ஆமாம் சார். ஐயோ, இந்த குழந்தைய உங்களுக்கு தங்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐ வாண்ட் அ மேல் பேபி அப்படிம்பாங்க. ஃபீமேல்லேருந்து ஃபீமேல்னு வரும். ஆனால் இப்படி முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறது சரி. அகத்தியர் மாமுனி எழுதியிருக்க பாய்ச்சிகை அப்படின்னு பேர். அந்த சிஸ்டம்லேயும் 64 சாப்டர் இருக்கும். ஐச்சிங்க்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமை என்னன்னா, இதுலேயும் 64 சாப்டர் இருக்கும். ஐச்சிங்கில் இந்த புக்கு மாதிரி எழுதின இதில் 64 சாப்டர் இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட ஐச்சிங்கில் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணி சொல்லுவீங்களா? தாராளமாக வரும். குவாஷா, பைதாலாஜின், ஃபயர் தெரப்பி, சூஜோக் இதெல்லாம் வந்து ஐச்சிங்லேருந்து வந்து. என்கிட்ட படித்தவங்க இன்க்ளூட் அக்குபஞ்சர் கிளாஸு, ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி படித்தவங்க. அவங்க ஐச்சிங் படித்தா தான் அக்குபஞ்சர் வந்து பெட்டராக யூஸ் பண்ண முடியும். இதை எழுதினவங்க வந்து ராஜாக்கள். ஓகே. முதல்ல எழுதின ஒரு பேர் கிங் ஃபூசின்னு பேர். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை மொழிமாற்றம் பண்ணோம்னா தி புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை பேர் இதுக்கு வயசு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வயசு சொல்லலாம். 5000 வருஷம். ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டிலலாம் ஜாதகம் பார்க்குறாங்களே, ஜாதகம் பார்க்குறது இல்லை எண் கணிதம், நாடி ஜோதிடம்லாம் பார்க்குறாங்க. இல்லை கிளி ஜோசியம் ஒரு கார்டு எடுத்து கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ டேரோ கார்டு ரீடிங் அந்த மாதிரி நிறைய மெத்தட் சொல்கிறாங்க. அதுக்கும் நம்ம ஐச்சிங் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நல்ல கேள்வி இது. இதை முதல்ல வந்து நம்ம ஒற்றுமைகளை பார்த்துருவோம். ஓகே. இது வந்து அவங்க அது வந்து பேம்பூல எழுதினது. நம்ம கிட்ட வந்து ஓலைச்சுவடி இருக்கும். ஓலையில் பனை ஓலையில் எழுதி வந்து அதுக்கு வந்து நாடின்னு பேர். நாடியில் 2 விதம் இருக்குது. ஓலை நாடி, அதுக்கு வந்து கை கட்டவரல் பொருந்தினாதான் அந்த நாடிக்கு வந்து சுவடு கிடைக்கும், இல்லை ஓலை கிடைக்கும். ஓகே. அப்போ தான் அந்த காண்டத்தை போய் படிக்க முடியும். ஓலைச்சுவடியில் 18 காண்டம் இருக்குது. ஔஷத காண்டம், அந்த காண்டம், பொது காண்டம் அப்படின்னு தனித்தனியாக அந்தந்த இதுக்கு ஒரு காண்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம பண்ணும்போது இந்த காதல் அது ரிலேட்டடாகவும் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு என்னுடைய 30 வருஷ அனுபவத்தில் சில சந்தர்ப்பங்களில் நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளுக்கு வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு வரும். இது போக சில பேர் அவங்க அவசரத்தில் டைவர்ஸ் ஆக வேண்டிய பொண்ணை இவன் காதலிப்பான். ஓகே. அது நல்லதா கெட்டதாங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நபர் இங்கே வந்து உட்கார்ந்து ரீடிங் பண்ணினாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது ஒருத்தருக்கு என்னென்னா, வெயிட்டிங் அப்படின்னு பதில் வந்தது. வெயிட்டிங் பதில் வந்தோடனே நான் அந்த நபரை கண்ணை பார்த்து கேட்குறேன், இந்த பெண்ணுக்கு இன்னும் விவாகரத்து முடியலை போல இருக்கு. அதாவது அந்த அரசாங்க உத்தியோகம், அந்த வேலைக்கு தகுந்த பேப்பர், உத்தரவு, இவங்களை ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணியிருந்தாலும் லீகலாக செப்பரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லீகல் டைவர்ஸ் நடந்திருக்காது. அது ஆகாமல் இந்த நபர் அவங்க மேலே உறவு கொள்வது, அவங்க மேலே அதிகாரம் செலுத்துறது வந்து சரியில்லை. நீ வெயிட் பண்ணணும், பொறுமை காக்கணும், இந்த இடத்துல அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ நட்பு ஏற்பட்டு அது ஒரு வேறு விதமான உறவுகளுக்கு போயிடும். அப்படி ஒரு கேஸ் இங்கே இருக்குது. எப்படின்னா, ஒரு நம்பர் எழுதி வச்சிருக்காரு, சம் ஃபோர்ஸ் இஸ் டிஸ்டர்பிங் மீ, ஐ எம் நாட் ஏபிள் டு, என்னால் வேலையில் கவனம் வைக்க முடியல அப்படின்ட்டு. அவர் முன்னாடி உட்காந்து கேள்வி பார்த்தா என்ன வருதுன்னா, இந்த நபருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது. அது யாருன்னா, அவங்க யாரோ புரோக்கர் ஆஃபீஸோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. இவர் பேசுவார். இவங்க பேசுறது ஒரு கட்டத்தில் நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி தே லேண்டட் இன்டு அஃபேர்ஸ். அதனால் அவருடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவருக்கு என்ன நியாயமான அட்வைஸ்னா, கோ ஃபார் உளவியல் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். அதுதான் நான் குறிப்பாக சொல்லி அனுப்பிச்சேன். இதில் என்னென்னா, அவர் தனக்கு கஷ்டம் கொடுக்கறது யாருங்கிற வார்த்தையே அவர் சொல்லலை.
ஓகே Some force is disturbing me. ஓகே I want to get rid of that force without affecting that force. ஓகே Getting away from that influence. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இமேஜில் அந்த நபருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே. இப்போ ஹெல்த் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட ஐச்சிங்கில் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணி சொல்லுவீங்களா சார்? தாராளமாக வரும். என்ன சொல்கிறது, அது ஒரு பாடி ஆஃப் நாலேஜ். ஓகே. வெரி டீப் அண்ட் வெரி ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் இஸ் இன் ஐச்சிங். ஓகே. அதாவது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தட், அக்குபஞ்சர், குவாஷா, பைதாலஜின், ஃபயர் தெரப்பி, ஹிஜாமா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, சூஜோக் இதெல்லாம் வந்து ஐச்சிங்லேருந்து வந்தது. ஓகே. ஐச்சிங்லேருந்து வந்தது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த மாஸ்டர் 4 டைப்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்லியிருப்பார். அதில் ஓகே. முக்கியமாக என்னென்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப டீப்பாக படிக்கணும். 2 கிரேட் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு பேர் ஹுவாங்டி நீஜிங் சூவன். ஓகே. இன்னொரு ரைட்டிங் ஹுவாங்டி நீஜிங் லிங்ஷு. ஓகே. அது போக ஷென்னாங் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ஹெர்ப்ஸ் அதை பற்றி எழுதியிருப்பார். ஓகே. இன்ஃபேக்ட் எங்கிட்ட படித்தவங்க இன்க்ளூட் அக்குபஞ்சரிஸ்ட். ஓகே. அக்குபஞ்சர் கிளாஸு ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி படித்தவங்க. ஓகே. அவங்க ஐச்சிங் படித்தா தான் அக்குபஞ்சர் வந்து பெட்டராக யூஸ் பண்ண முடியும். ஓ, கட்டாயம் கிடையாது, பட் இவங்களுக்குள்ள நாலேஜ் பெட்டராக இருக்கும். ஓகே. அது என்ன சொல்கிறது, ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே. நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ரெடிக்ஷன் கொடுத்து அது இந்த மாதிரி நடந்ததுன்னா ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா சார்? இப்போ இது வந்து February 12 படித்தது இந்த வருஷம். ஓகே. கொஸ்டின் ஆஃப் so side of back spinal pain for more than 10 years. So many doctors consulted till now. Suffering. When will I come out from this problem? இவங்களுக்காக ஐச்சிங் கைடன்ஸ் கேட்டபோது வந்த பதில் வந்து a dolphin will bring good fortune. ஓகே. அப்போது யோசனை பண்ணணும், டால்ஃபினுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு. நான் உடனே ரிசர்ச் பண்ணபோது டால்ஃபின் ஸ்டிமுலேஷன் கிட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நர்வ் பாயிண்டில், அதுக்கு பேர் மைக்ரோ பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் டெக்னிக், அது அக்செப்டட். அந்த இதை யூஸ் பண்ணி பெயின் ரிலீவ் பண்ணுவாங்க. ஓ, நான் இதை அந்த அம்மாவுக்கு சொன்னப்பறம் அவங்க போய் நியூராலஜிஸ்ட் கேட்டுட்டு எலக்ட்ரோ அக்குபஞ்சர். ஓகே. அக்குபஞ்சரில் நீடில்ஸ் இருக்கும், அது வந்து த்ரூ அதர் மெத்தட்ஸ் யூஸிங் அந்த டூல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி பெயின் ரிலீவ் பண்ணுவாங்க. ஓகே. குழந்தை இல்லாதவங்கலாம் உங்ககிட்ட வந்து ஐச்சிங் ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்காங்களா? எங்களுக்கு என்ன வருஷம் கேட்டிருக்காங்க. ஒரு பையன் வந்து அக்குபஞ்சரிஸ்ட், அவர். ஓகே. என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே. வில் ஷி டெலிவர் திஸ் பேபி? ஓ, இந்த குழந்தைய அவர் டெலிவர் பண்ணுவாள். ஓ, ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க, டெலிவர் கரெக்டாக இருக்குமா? அவளுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? ஃபாலோயிங், தொடருது. என்னடா அது, யாரை தொடர்ந்து போகிறார் கேள்வி அது. ஸோ நான் அந்த பையனை கேட்டேன், உன் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே அபார்ஷன் ஆச்சா? அவர் சொன்னார், ஆமாம் சார். ஸோ இப்போ இந்த குழந்தை இதுக்கு முன்னாடி தவறின அந்த குழந்தைங்களை தொடர்ந்து போகுது. ஓ, இந்த குழந்தையும் உங்களுக்கு தங்காது. புரிஞ்சிருச்சா? அதுதான் ஹூ இஸ் ஃபாலோயிங் ஹூம். ஃபாலோயிங் வந்ததுன்னா அது அவ்வளோ டேஞ்சரஸான இது. அது போக சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐ வாண்ட் அ மேல் பேபி. ஓகே. அப்படிம்பாங்க, பர்டிகுலராக இந்த ஜெண்டரில் தான் வேணும்னு கேட்பாங்க. அங்கே சொல்லிடும் ஃபீமேல். ஓகே. ஃபீமேல்லேருந்து ஃபீமேல்னு வரும். ஆனால் இப்படி முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறது சரி, தப்பு. அது ஒரு பையன் என்ன கேட்டான், அது சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பழைய காலத்தில் என்னுடைய பல வருஷ ப்ராக்டிஸில் உள்ள அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ சமீபமாக ஒரு வருஷம் முன்னாடி ஒருத்தன் அஜ்மீர்லேருந்து ஃபோன் பண்ணேன், சார் குட் நியூஸ் சார். என்னடா அப்படின்னு, மை ஒய்ஃப் இஸ் ப்ரெக்னென்ட். நான் கேட்டேன், வென் டிட் யூ செக்? திஸ் மார்னிங் அப்படின்னா. உடனே அவனுக்கு கொஞ்சம் முந்திரி கொட்டத்தானே வேகம். சார் ஐ வாண்ட் டு நோ த செக்ஸ் ஆஃப் த பேபி. நான் சொன்னேன், நீ அந்த கேள்வி கேட்டது தப்பு. ரெண்டாவது அதுவும் என்ன கேட்டது இன்னும் தப்பு. ஓகே. வை சார் அப்படின்னு நான் சொன்னேன், த லா ப்ரிவென்ட்ஸ் யூ, யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட். அக்செப்ட் வாட் எவர் பேபி அண்ட் பி ஹாப்பி. ஆமாம், சரிதான். நான் நிறுத்திட்டேன். நான் எனக்கு தெரியாத போட்ட பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே. ஐ நெவர் டூ தட். அதே மாதிரி இந்த விலை ஏறுமா, அந்த இது போகுமா, கோல்டு ப்ரெடிக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட், பிட்காயின், ஓகே, கிரிப்டோ. ஒரு பையன் அப்படிதான் டாக்டரு, எப்போ ஏதோ உந்துதல்ல போய் கிரிப்டோ எல்லாம் போட்டான் போல இருக்கு. ஓகே.
அவனுக்கு ஐச்சிங் படிச்சிருக்கான் சார், ஐ டிட் ரீடிங், ஓகே. ஐ வாண்ட் யுவர் ஒப்பீனியன். நான் சொன்னேன் பட் ஆனா பார்க்கலாம். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்களா? பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். முடியும். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கரெக்ட் நாலேஜ், ட்ரேடிங் டெக்னிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்குது. அது ரெண்டையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கன்னா அது போக உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். கேஷ் ஃப்ளோ, பேலன்ஸ் ஷீட், ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளவு, டைல்யூட்டட் ஹோல்டிங்ஸ் என்ன, ட்ரேடட் வால்யூம் ஆஃப் ஸ்டாக் என்ன, இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் சும்மா ஒரு கையில் கார் ஓட்டின்னு ஒரு கையில் ஸ்டாக் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். நான் நம்ம ஊர் அஸ்ட்ராலஜர்ஸ் ஒருத்தர் 2 பேருக்கு தெரியாமல் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் மாட்டேன்ட்டு எங்கெல்லாம் அட்வைஸ் கேட்டிருக்கேன். ஆஸ்ட்ராலஜர்ஸே உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஓகே. அது பல காலத்தில் இந்த இதுவும் நடந்திருக்கு. நான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன், நீ உன் லிமிட்டுக்கு மேலே டீலிங் பண்ணனா யூ வில் டேஞ்சர் யுவர் செல்ஃப். இப்போ இவனுக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குன்னா இவன் 1 கோடிக்கு ஸ்டாக் ஆர்டர் பண்ணுவான். அதில் 10% லாஸ் ஆச்சுன்னா இவன் காசு எங்கே போகிறது? ஆமாம். மீதி எங்கேருந்து கொடுப்பான் இவன்? கடன் ஆகும். யூ வில் எண்ட் அப் இன் சம் அதர் ப்ராப்ளம், சேல் ஆஃப் அசெட்ஸ், வாட் எவர் இட் இஸ். 2வது சகாதேவன் அப்படிங்கிறவர் மகாபாரத்தில் வர கேரக்டர், பஞ்சபாண்டவங்களில். அவர் ஒரு இது எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் சகாதேவர் ஆரூடம். அதில் 64 கட்டங்கள் இருக்கும், நம்பர் இருக்கும். நம்ம அதில் 1 மேலே கையை வச்சு அதுக்கு அந்த இடத்துல போய் பதில் படிக்கணும். இதை கடந்து அகஸ்தியர் மாமுனி எழுதியிருக்கார், பாய்ச்சிகை அப்படின்னு பேர். அந்த சிஸ்டம்லேயும் 64 சாப்டர் இருக்கும். அதுவும் மதிக்கத்தக்கது. நாடியில் ஒரு வித்தியாசமான இன்னொரு நாடி இருக்குது. அதுக்கு பேர் ஜீவநாடி. ஜீவநாடியில் எழுத்துக்கள் வந்துட்டு போகும். அது படித்த மகான் ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் பேர் அனுமத் தாசன். இப்போ அந்த ஐயா இல்லை. இருந்தாலும் நிறைய அந்த சிஸ்டத்தில் பல விதங்கள் வித்தியாசங்கள் இருந்தாலும், பல ஏடுகள் அது இருந்தாலும், இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா வேற ஊரில் வேறு ஆட்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜீவநாடி சலை என்ன வித்தியாசம்னா, ஜீவநாடியில் கை விரல் பதிய வேண்டாம், அந்த மேட்சிங் வேண்டாம். இதில் ஐச்சிங்க்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமை என்னன்னா, இதுலேயும் 64 சாப்டர் இருக்கும். ஐச்சிங்கில் இந்த புக்கு மாதிரி எழுதின இதில் 64 சாப்டர் இருக்கும். அது 8x8 மேட்ரிக்ஸ். இது ஒற்றுமை பார்த்தாச்சு. வேற்றுமை என்னென்னா, உணர்றதுக்காக இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் ஏதாவது ஒரு இதை ஆரம்பத்துக்கு வேணும். உதாரணமாக பிறந்த தேதியோ, நேரமோ, இல்லை ஜாதக கட்டமோ, இல்லை பிரஸ்னம் போட்டால் கூட பிரஸ்ன ஜாதகம்னு ஒன்று போடுவாங்க. பிரஸ்னத்தை சொல்லணும். பிரஸ்னத்தில் பலவிதம். சோழி பிரஸ்னம், தாம்பூல பிரஸ்னம், அஷ்டமங்கல பிரஸ்னம், ஜாமக்கோல் பிரஸ்னம், தேவ பிரஸ்னம். ஓகே. தேவ பிரஸ்னம் சுவாமி ரிலேட்டட், கோயில் கட்டுறது, அதை பதிச்சு வைக்கிறது, தகடு பதிக்கிறது, அந்த மாதிரி ஆவாகனம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் கேட்பாங்க. இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ஆதாரம் என்னென்னா, சூரிய உதயம் இருக்கணும், ஜாதக கட்டம் இருக்கணும், இல்லை பர்த் டேட் தெரியணும். ஓகே. ஏதான ஒன்று இருக்கணும். ஐச்சிங்கில் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பகல் ராத்திரி பார்க்க வேண்டாம். உங்கள் கேள்வி நியாயமானதாக இருக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு அப்படி ட்ரெயின் பண்ணதுனால நான் அப்படி அப்ரோச் பண்ணுறேன். கேள்வி நியாயமானதாக இருக்கணும். அந்த கேள்வி அந்த நபரோடைய ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நேர்மையான ஒரு காரணமோ, ஒரு புரிதலோ, ஒரு கேள்வியோ, ஒரு என்ன சொல்லுது, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமோ, இல்லை ஒரு தெளிவோ, எதுவாக இருக்கலாம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதை பற்றின ஒரு விவரம் தெரிஞ்சுக்கிறது, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னம்னா, நாடியில் குறிப்பிட்டு சொல்லி பார்க்கணும். இப்போ ஔஷத காண்டம்னா சிக்னஸ், அதுக்கான ரெமெடி, மருந்து, பரிகாரம், அந்த மாதிரி வரும். ஐச்சிங்கில் நீங்கள் எந்த சாப்டர் படிக்கணும்னு நீங்கள் ஸ்பெசிஃபையே பண்ண வேண்டாம். எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருமோ அந்த டைமில் அந்த நபருக்கு அது இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி. அது போக ஐச்சிங் காம்பினேஷன் 4480 வரும். அது எப்படின்னா 64 × 64 + 64 × 6, அதெல்லாம் கூட்டினீங்கன்னா 4480 வரும். இதை நம்மளுடைய வைத்திய முறைகளில் பார்த்தீங்கன்னா வியாதிகள் 4448 சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதோட கனெக்ட் ஆகும். அது இப்படி பல விதமாக இதை உபயோகப்படுத்த முடியும். ஓகே.